அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியில் நடைபெறவிருக்கும் சுக்கிர பகவானுடைய பயிற்சி. ஸோ இந்த நிகழ்வு சுக்கிரன் உச்ச நிலையை பெறும் ஒரு யோகங்க. இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 120 நாட்களுக்கு நடைபெறவிருக்கு. அதாவது 4 மாத காலகட்டங்கள். ஸோ இந்த நிகழ்வானது மார்ச் மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை சுமார் 120 நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க. சுக்கிர பகவான் ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு, காதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இந்த கிரகம் ஒரு ராசியில் உச்ச நிலையை பெறும் பொழுது அது ஒரு அபரிவிதமான யோகமும் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியதுங்க. ஸோ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பூர்த்தி அடையும். அது ஒரு எதிர்பாராத ஒரு திடீர் நிகழ்வுகளாக இருக்க போகுது. ஸோ இந்த காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப தைரியத்தோடும் துணிச்சலோடும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்கள். எந்த விஷயத்தையுமே தன்னுடைய சுய முயற்சியான தன்னோட சொந்த உழைப்பால் மட்டுமே வேதனைகளையும் சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு நபர்கள். எந்த ஒரு நபர்களுடைய தயவுமே இல்லைங்க. யாருமே எந்த ஒரு உதவியும் செஞ்சதும் கிடையாது. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்ததும் கிடையாது. என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நானாக தான் முடிவு பண்ணியிருக்கேன், நானாக தான் செஞ்சுருக்கேங்க. இன்றைக்கி என்னுடைய வளர்ச்சியும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதை அதாவது கம்பீரமாக மற்றவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது. ஸோ இந்த நபர்களுடைய காலகட்டங்கள் அதாவது கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் எப்படியெல்லாமோ வாழ வேண்டிய ஒரு நபருங்க. நான் இருக்க வேண்டிய அதாவது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டிய நான் இன்றைக்கி என்னுடைய சூழ்நிலை இன்றைக்கி அப்படியே தலைகீழ தான் இருக்குங்க. அதாவது நான் நினச்ச மாதிரி ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக நடந்திருந்தது அப்படின்னா இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய லெவலே வேறுங்க. ஏன்னா திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல. எல்லாமே அப்படியே ஒரு முடக்க நிலைங்க. திடீர்னு எல்லாமே இப்போ முடங்கி போச்சுங்க. எல்லாமே ஒரு தேக்க நிலை. நான் நினச்ச மாதிரி எதுவுமே சரியாக நடக்கலை. அதாவது என்னுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது எப்போவுமே சரியான விதத்தில் கிடைச்சதே கிடையாது. அதே போல் எனக்கு திறமைக்கு தகுந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கலைங்க. கடினமான விஷயத்துக்கு அதாவது எல்லா நேரத்துலையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தேன். இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் எப்போ வந்ததோ அதனால தான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையே தேவையில்லாமல் நிறைய பிரச்சனைகள். என் முன்னாடி நின்று பேசவே தகுதி இல்லாத நபர்கள்லாம் இன்றைக்கி என் முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவனுக்கெல்லாம் வாங்கின காசு கரெக்டான நேரத்தில் கொடுக்க தெரியாதா, நீ எல்லாம் எதுக்கு கடன் வாங்குற அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட பேசவே தகுதி இல்லாத நபர்கள்லாம் இன்றைக்கி என்னை பார்த்து கேள்வி கேட்குறாங்களே. ஆனால் எனக்கு வர வேண்டிய தொகையெல்லாம் கரெக்டாக வந்ததுன்னு வைங்களேன். எனக்கு வர வேண்டிய தொகை கரெக்டாக வந்ததுன்னா போதுங்க. இவங்ககிட்டலாம் நான் பேச்சு வாங்க வேண்டிய அவசியமே அப்படிங்கிறது எனக்கு கிடையவே கிடையாது. என்னுடைய பணம் எல்லா இடத்துலையுமே தங்கிருச்சுங்க. எல்லா இடத்துலையுமே லாக்காகி நிற்கிது. ஸோ போட்ட முதலீடுகள் அப்படிங்கிறது திரும்ப எடுக்க முடியல. பிஸ்னஸில் வர வேண்டிய லாபமும் கரெக்டான நேரத்தில் என்கிட்ட சேரல. எல்லாருமே கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இதனால் மற்றவங்கள்ட்ட நான் தேவையில்லாத கெட்ட பேர் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது. ஸோ என்னோடய பிஸ்னஸில் பார்ட்னர்ஸும் சரியான விதத்தில் சரியாக அமையலைங்க. அப்படியே அமைஞ்ச பார்ட்னரால் நிறைய ஏமாற்றங்களையும் துரோகத்தையும் மட்டுமே சந்திச்சுட்டு இருந்தேன். இந்த சூழ்நிலைகள் அப்படின்னா அதாவது தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டு இருக்குது. இந்த நிலையெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் மாறவே மாறாதா? எனக்கு வர வேண்டிய தொகைகள் கரெக்டாக வராதுங்களா? என்னுடைய பிஸ்னஸில் மீண்டும் நான் பழைய நிலைக்கு வர முடியாதா? ஸோ மற்றவங்களாம் என்னை பார்த்து இந்த அளவுக்கு கேவலமாக பேசிட்டாங்களே. ஆனால் எனக்குன்னு ஒரு நேரம் ஒன்று வருங்க. அந்த நேரம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லியே ஆவேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு எனக்கு எப்பவுமே இருக்குது. ஆனால் அந்த என்னுடைய டைம் அப்படிங்கிறதாங்க பிரச்சனை. எனக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதோ அல்லது ஒரு எதிர்பாராத ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகவே மாட்டேங்குது. நான் மட்டும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் போதுங்களா? என்னுடைய நேரங்காலங்களும் எனக்கு கரெக்டாக சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? அப்படி பண்ணால் தானே இன்றைக்கி என்னால் நல்லபடியாக இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நான் முயற்சி பண்ணுறதுக்கும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தயாராக இருக்குங்க. ஏன்னா எனக்கு ஒரு நேரங்காலங்களும் ஒரு நல்ல காலங்கள் எனக்குன்னு பிறக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் நடைபெறுவதற்கும் சுக்கிர பகவானுடைய பயிற்சிங்க. நீங்கள் பண தேவைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இந்த 28ஆம் தேதி ஜனவரி மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு
அந்த அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது மாறப்போகுது. ஸோ தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களும் சரி, தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை சம்பாதிக்கணும்னு நினச்சாலும் சரி, அட்லீஸ்ட் அந்த தொழிலில் ஒரு நல்ல பார்ட்னர்ஸை சேர்த்திக்கணும், அந்த தொழிலில் வந்து நல்ல சூழ்நிலையை நான் மாற்றி அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ராஜயோக காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். உங்களுடைய பிஸ்னஸை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க. சரி, யாரெல்லாம் உங்களை வந்து உங்கள் பிஸ்னஸையே வந்து கேவலமாக பேசினாங்களே, உனக்கெல்லாம் எதுக்குப்பா இந்த மாதிரி ஒரு தொழில், நீ எல்லாம் இந்த தொழிலுக்கு வந்து லாய்க்கு இல்லை அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் அந்த தொழிலில் நம்ம வந்து இதுவரைக்கும் இழந்த அவப்பேறுகளும் இதுவரைக்கும் நம்ம வந்து கிடைச்ச வந்து அந்த கெட்ட பேர்கள் சொல்லி யாரெல்லாம் நம்மளை வந்து ஏளனமாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு இடத்துல வேலை செய்யவே என்னால் முடியலைங்க, ஏன்னா தேவையில்லாத விஷயத்தை போட்டு தேவையில்லாமல் நெருக்கடி பண்ணுறாங்க, என்னோடய வேலையை நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், ஆனால் அவங்களுடைய வேலையும் சேர்த்து என்கிட்ட நெருக்கடி கொடுக்கும்பொழுது என்னால் என்னுடைய வேலையவே செய்ய முடியல. ஸோ இந்த இடத்த விட்டு வேறு எங்கேயாவது போயிடலாமா, தைரியமாக என்னால் பேசவே முடியலைங்க, நான் நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறதுக்கு கூட என்னால் வந்து ஒரு தைரியம் வரமாட்டேங்குது. ஏன்னா எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தவன் இன்றைக்கி என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள், என்னுடைய கஷ்டங்கள், இந்த வட்டி கட்டுறது, இந்த பண தேவைகள், இஎம்ஐ கட்டுறது, எனக்குன்னு சில கமிட்மெண்ட் இருக்குது, இந்த பிரச்சனையினால தான் என்னால் இன்றைக்கி வந்து ஒரு கேள்வியை திரும்ப எதிர்த்து கேட்க முடியாத ஒரு சூழலில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது இருக்கிற வேலையை தொலைச்சிருவோங்கிற பயம் வந்துடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது அமையுங்க. நீங்கள் பிடிக்காத ஒரு வேலையை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துறையை தேர்வு செய்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. உங்களோட வேலை இதுதான், என்னுடைய வேலை இதுதான் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அந்த தைரியம் கூட கண்டிப்பாக இந்த நேரத்தில் தான் உருவாகும். கண்டிப்பாக கேட்கலாங்க, ஏன் இது வரைக்கும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்களுக்குலாம் இன்றைக்கி இன்க்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, இன்றைக்கி வந்து அவங்க நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்காங்க, எனக்கு இன்னும் அதே நிலையில் தான் இருக்கேன், நான் என்ன வேலையை செய்யாமல் போயிட்டேன் அப்படின்னு சில கேள்விகளை கேட்குற அளவுக்கு உங்களுக்கு சில தைரியம் அப்படிங்கிறது உருவாகுங்க. அந்த கேள்வியால் தான் உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். கண்டிப்பாக உங்களுடைய பதவி உயர்வு அப்படிங்கிறது இருக்கும், சம்பள உயர்வு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், பாஸ்போர்ட் விசா எல்லாமே எடுத்தாச்சுங்க, ஒரு ஆர்டர் மட்டும் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. திருமணம் சார்ந்த சில அனுகூலங்கள், கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே போயிட்டுருக்குங்க. கரெக்டான ஸ்டேஜில் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்தது அப்படின்னா அந்த அமைப்புகள் அதை வச்சுட்டு என்னோடய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நான் போயிடுவேன். ஏன்னா எல்லாமே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டேன், ஆனால் அது திருமணம் மட்டும்தான் தடையாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான முயற்சிகள் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ ரொம்ப வருஷமாக வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் நேர்படவே பேசும்பொழுது இது வந்து எங்களுக்குள்ளே ஒரு பெரிய மனசங்கடத்தை உருவாக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு எந்த விஷயமும் இல்லை, ஓகே நம்மளுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல நிகழ்வுகள் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு நினச்சி நாங்கள் எங்களோட வாழ்க்கையை கணவன் மனைவியாக நாங்கள் நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் மற்றவங்களுக்காகவே சில விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக அந்த காலத்தில் கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளை கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. ஸோ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு குறையாகவே இருக்குதுங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், மருத்துவம் ரீதியாக நிறைய முயற்சி பண்ணிட்டோம், அது எதுவுமே சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீருங்க. ஏன்னா மற்றவங்களில் நம்மளை வந்து ஏளனமாக பேசும்போது நம்ம வீட்லேயும் நமக்கு சரியான விதத்தில் மரியாதை இல்லாமல் போச்சு. ஸோ வீட்லேயும் மரியாதை இல்லை, வெளியவே மரியாதை இல்லை, வீட்லேயும் மரியாதை இல்லைங்க. நம்மளை வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது மற்றவங்கள்லாம் உங்களை இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு காரணம் நீங்களே தான், உங்களால் தான் இந்த நிலை, உங்களால் எங்களுக்கும் சேர்ந்து அவப்பேர் வருது அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளை பார்த்து சில கேள்விகள் கேட்குற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு. இதனால் கணவன் மனைவியோட உறவு முறைகளில் தேவையில்லாத சில கலகங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. 2 பேரும் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சில சூழ்நிலையெல்லாம் வந்துடுது. ஸோ 2 பேருமே சேர்ந்து வாழ முடியாதாங்க, அந்த டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீராதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வருங்க. ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தவங்க கூட ஒன்று சேருவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. புதிய சொத்து பத்துக்கள் சேர்க்கைக்குண்டான சில வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. யாரெல்லாம் உங்களை பார்த்து அவமானமாக பேசுனாங்க, என்னப்பா உங்கள்கிட்ட என்ன இருக்குது, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, உன்னால் ஒரு வண்டி கூட வாங்க முடியாது, ஒரு கார் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களுக்கு கேவலமாக பேசியிருப்பாங்க. அவங்க முன்னாடி ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான வெஹிக்கிள் வாங்குறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குங்க. வண்டி வாகனங்கள் கட்டாயமாக இந்த 120 நாட்களுக்குள்ளேயே நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. பழைய வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் போட்டு புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும்.
வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு பலன் கொடுக்குங்க. ரொம்ப நாளாக வீட்டு வேலை நின்று போயிருந்தால் கூட இந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சில முயற்சிகள் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இது லோன் ப்ராசஸ் ஏதாவது இருக்குது, லோனு எதிர்பார்த்துட்ருக்கோம், லோன் அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, ஸோ அந்த தொகை வந்துச்சு அப்படின்னா வீட்டு வேலையை முடிச்சிடும்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் நல்ல ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்குங்க. ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது இருக்கணுங்க. ஏன்னா ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருந்தது, அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, நிறைய ட்ரீட்மெண்ட் மட்டும்தாங்க எடுக்கிறேன், ஆனால் ஹெல்த்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு மெடிசன், நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்த ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டு வேறு புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதே போல் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்ருக்கோம், ஸோ ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கலான் இருக்குங்க. ஸோ இது நல்ல பலன் கொடுக்குமானா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பிரதிபலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதே போல் எஜுகேஷன் இதில் இருக்கிறவங்க ஸோ ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன், ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த டைமில் எழுதலாமா, நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் இல்லை, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதி ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் எக்ஸாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். எஜுகேஷனில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. ஸோ எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்க போதுங்க. ஸோ எந்த ஒரு முயற்சியுமே தைரியத்தோடு செயல்படுத்தும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்குங்க. ஏன்னா இந்த தைரிய ஸ்தானத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இதெல்லாமல் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறத கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.